அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் நாட்களுக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அற்புதம் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் அற்புதத்தை பெறப்போகிறீர்கள். ஆமென். அப்போஸ்தலர் 12 பாருங்க, 13ஆம் வசனம். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். ஆமென். அப்ப உங்க அற்புதம் உங்க கதவை தட்டிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். அப்பா, எங்க பாஸ்டரை சிறைச்சாலையில வச்சுட்டாங்களே, விடிஞ்சா அவரை கொல்ல போறாங்க அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஓவர் நைட்ல ஒரு அற்புதத்தை செஞ்சு பேதுரு வெளியே கூட்டு வந்துட்டார். கர்த்தர் சொல்றாரு, ஓவர் நைட்ல உன் வாழ்க்கையை மாற்ற நான் உண்மையுள்ளவர். ஆமென். பாருங்க என்ன நடந்ததுன்னா, சிறைச்சாலையிலே காவற்காரர் எல்லா பக்கமும் காத்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் வந்து நின்றுருக்காரு. ஆனா நம்ம பாஸ்டர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்கிறார். அப்ப பேதுரு தூங்கிட்டு இருக்கிறான். தேவதூதன் வந்தோடனே அந்த ரூமே வெளிச்சம் பிரகாசிக்குது. அப்போ அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. உடனே ஏஞ்சல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஏன்னா நம்ம வந்திருக்கிறோம், நம்மளை மதிக்காம ஆடு தூங்கிட்டு இருக்கானேன்ட்டு விழால தட்டி எழுப்பி பேதுரு எந்திரின்னு சொல்லி எழுப்பி, அதுக்கப்புறம் பாருங்க அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இன்று கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை எழுப்புகிறார். ரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி. சங்கிலிகள் கலருகிறது. ஆமென். உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டிகள் எல்லாம் இன்று கலண்டு விழுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் அற்புதம் உன் கதவை தட்டுதுப்பா, நான் என் தூதனை ஏற்கனவே அனுப்பிவிட்டேன்ப்பா, சங்கிலிகள் எல்லாம் கலந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப பேதுருக்கு ஒரு நாள் குடிச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே பேதுருவை காப்பாத்திட்டார். உங்க சத்ரு உங்களுக்கு நாள் குடிச்சிருக்கிறான்ல, இன்னைக்கு உங்களை பாரு அப்படின்ட்டு இருக்காங்களே, ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடியே நான் கிரியை செய்வேன். ஆமென். என்ன ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டாரு. ஆண்டவர் கிரியை செய்வார். சரியான நேரத்தில் கிரியை செய்வார். ஆமென். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து பார்வோன் சேனை துரத்திட்டு வருது. அன்னி அவ்வளவுதான், அப்படியே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற நேரம் செங்கடல் 2ஆய் பிளந்தது. கர்த்தர் பாதை அமைத்து தம் ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தினார். சொர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பாதை அமைத்து வழிநடத்த உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அப்ப இவன் பேதுரு பாருங்க, நிமித கனவு காண்ற மாதிரி இருக்கு, அப்படியே சொப்பனம் காண்றோன்னு நினைச்சிட்டே உண்மையா நடந்துட்டு இருக்கு. உங்க அற்புதம் அப்படிதான் நடக்க போகுது. ஆமென். பிரதர், எல்லாமே கனவு மாதிரி இருக்கு பிரதர். ஆண்டவர் எங்களை இப்படி ஆசீர்வதிக்க முடியும்ன்றது எங்களுக்கு கனவா இருக்கு பிரதர் சொல்ல போறீங்க. உங்க சாட்சி அதுவா தான் இருக்க போகிறது. ஆமென். அப்போ தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க ஜெபத்திற்கான பதில் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அந்த அற்புதத்தை இன்னைக்கு அனுபவிப்பீங்க. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்னைக்கு தேவ மகிமையை உங்க சூழ்நிலையில பார்ப்பீங்க. ஆமென். பேதுரு கதவை தட்டி கொண்டிருந்தான். உங்கள் ஜெபத்திற்கான பதில் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்று உங்கள் அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். இன்று உங்கள் அற்புதத்தை கண்டு மகிழ்வீர்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு அடையாளமாக இருக்கும். இந்த அற்புதம் உங்கள் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்யும். கர்த்தர் இன்று ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நம்ப முடியாத அற்புதம் இன்று நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.